ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். இரவு வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா, என்னோடய சித்தப்பா பையனுக்கு கல்யாணம். அவங்க பேர் கிங்ஸ்டன். இன்றைக்கி தான் அவங்க குடும்ப வாழ்வை தொடங்க போகிறாங்க. நீங்களும் பாப்பு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக நிறைய ஆசீர்வாதம் பெற்று அவங்க சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து. கல்யாணத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இருந்தது. செடி கொடுத்தாங்க, நல்ல ஃபுட்டு கொடுத்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இந்த கச்சேரி டீம் சூப்பராக பாடினிருந்தாங்க. நடுவில் புல்லாங்குழல் வாசிக்கிறது என்னோடய அத்தை பையன். அவர் ரொம்ப குட்டி வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்ததுனால அவங்க எங்கள் ஊருக்கே வந்துட்டாங்க. எங்கள் அத்தை அங்கேருந்து இந்த ஊரில் தான் வளர்ந்து படித்து அவருக்கு ஏசப்பா இவ்வளோ ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்குறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அழகாக அவங்க ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இந்த டீம் நிறைய கல்யாணத்தெல்லாம் அழகாக வாசிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கல்யாண ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணால் அவங்கள உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுப்பாங்க இந்த ஈவெண்ட்டை. அதுவும் இல்லாத அவங்க கிளாஸஸ் போயின்னு இருக்குது. ஒரு வீக்கெண்டில் 2 கிளாஸ் நினைக்கிறேன். அவங்களுக்கு அது வேணும்னா நம்ம குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இந்த வீணை, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கீபோர்டு, அப்புறம் கிட்டார், புல்லாங்குழல். நம்ம குழந்தைங்களும் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க ஃப்யூச்சர்லேயுமே நல்லா ஷைன் ஆவாங்க. நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மிக குறைந்த விலையில் ரொம்ப அழகாக முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு, இல்லை இந்த நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி உங்களுக்கு எப்படி இருக்குது ரேட்லாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்தில் நிறைய உறவுகள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் கூட பார்க்கல. இது எதிர்க்க நான் சேர் போட்டு உட்காந்துக்கின்னு ஃபுல்லாக கவர் பண்ணணும். இது பாப்பு ஃபேமிலியில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள தகவலை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் நிறைய வீடியோலாம் எடுத்துருந்தேன். அந்த அண்ணன் பயங்கரமாக பேடு வாசித்தார். அந்த தம்பி சூப்பராக இருந்தது. அதை கேட்குறதுக்கு மெய் மறந்து அங்கேயே உட்காந்துருக்கலாமா இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப எல்லாரும் என்கரேஜ் பண்ண அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்கள் ஃபேமிலியாக முன்னாடி உட்காந்துன்னு கிளாப் பண்ணி ஒரு பாட்டம் முடிஞ்சதும் அவங்கள ரசிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஊக்குவித்தா போதும். இவங்கன்னு இல்லை, யார் எது பண்ணாலும் சூப்பராக இருக்குது, நைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அதுவும் இல்லாத நான் கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ நிறைய பேர் பாப்பு அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சிலர் ஹாப்பியாக சொன்னாங்க, நல்லா பண்ணுறீங்க, பண்ணு, இன்னும் நிறைய சோஷியல் அவேர்னஸ்லாம் போடுற வீடியோலாம் எடுத்து போடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மனமார வாழ்த்துன எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் பாப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல, எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களே சூப்பராக பண்ணுவாங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.
கல்யாணம்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கள் அம்மா ஊரில் தான் கல்யாணம் நடந்தது, சர்ச் காம்பவுண்டில், சர்ச்சில் கல்யாணம். அப்படியே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கொஞ்ச நேரம் டீலாம் போட்டு குடிச்சிட்டு நைட் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா அங்கே ரோஸ் பூத்துருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்தது, அதையும் பறிச்சுன்னு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் ஆல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.